சாமி எப்போ நம்மளை தண்டிக்கும்? அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நம்மளுக்கு யாராச்சும் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்கள எப்போ தண்டிக்கும் அப்படின்னு பார்த்தா, அதாவது உங்களுக்கு செய்வன அப்படின்னு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கெட்டது செய்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து நேரம் அந்த மாதிரி பார்த்து தான் உங்களுக்கு செய்வாங்க. அவனுக்கு இந்த நேரத்தில் இவனோட குலதெய்வம் வந்து நீ கொஞ்சம் விலகி நிற்குது, அந்த நேரத்தில் அந்த குலதெய்வத்தை கட்டி அவனுக்கு வந்து செய்வனை செஞ்சுருவோம் அப்படி தான் பிளான் பண்ணி செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும்போது உங்கள் குலதெய்வம் வந்து ஒதுங்கிடும். ஆனால் ஒவ்வொரு நேரத்தில் உங்கள் குலதெய்வம் நெருங்கி வரும்போது தன் பிள்ளைகளுக்கு தப்பு செஞ்சவங்கள அந்த குலதெய்வம் போய் அவங்கள அடிக்க ஆரம்பிக்கும். அது எப்போ அடிக்க ஆரம்பிக்கும்? ஏன் குலதெய்வம் வந்து கட்டுக்குள்ள வருது மற்ற, ஆனால் இஷ்ட தெய்வம் கூட கட்டுக்குள்ள வர மாட்டேங்குது, ஆனால் குலதெய்வம் வந்து கட்டுக்குள்ள வருதுன்னா குலதெய்வம் தான் உங்களுக்கு வந்து முதல்ல, அதாவது உங்களுக்கு தான் பண்ணணும்னா உங்கள் குலதெய்வத்தை தாண்டி தான் ஒரு மனுஷன் போய் பண்ணவே முடியும். அதுதான் இது முறையே. அதாவது முதல்ல வந்து கட்டும்போது உங்களோட குலதெய்வத்தை கை கட்டு வாய்க்கட்டு ரெண்டுமே போட்டு வச்சிருவாங்க. உங்க குலதெய்வம் வந்து உங்க வீட்டுக்கு வர விடாம கால் கட்டு போட்டு வச்சிருவாங்க. வாய்க்கட்டுனா உங்க குலதெய்வம் வந்தாலுமே உங்க வீட்டுல யாருமே இறங்கி வாய் திறக்காது. உங்க குடும்பத்துக்கு மட்டும் எந்த இதுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சு வச்சிருவாங்க. முதல்ல நம்ம குலதெய்வத்தோட வாய்க்கட்டு வந்து திறக்கிறதுக்கு வந்து, குலதெய்வம் வாய்க்கட்டு திறக்கிறதுக்கு வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுல உள்ள முறைகளை எல்லாம் பண்ணுங்க. எலுமிச்சப்பழத்தை வச்சு பண்ண சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி அதை பண்ண குலதெய்வம் வந்து வீட்டுக்குள்ள வரும். சரி, இந்த குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, எனக்கு செய்வனும் சரியாச்சு, ஆனா எனக்கு செஞ்சவனை அந்த சாமி எப்படி கொல்லும் அப்படின்னா அதுக்கும் அவனுக்குன்னு ஒரு இது இருக்கும். அதாவது அவனுக்கு இதே மாதிரி அவங்களோட குலதெய்வம் வந்து அவனை விட்டு போகும்போது உங்க கண்ணு முன்னாடியே அவன் வந்து ஒரு இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு அடிபட்டோ ஒரு கீழே விழுந்தோ, அவன் குடும்பத்துல பிரச்சனையோ பணப்பிரச்சனை கஷ்டம் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடியே அதை வந்து ஒன்று ஒன்றா நடத்தி காட்டும். உங்களுக்கு தெரிகிற மாதிரியே அவங்களுக்கு வந்து செஞ்சும் காட்டும். அது இஷ்ட தெய்வமாக இருந்தால் உடனே தூக்கும். நீங்கள் வணங்குறது பெரிய இஷ்ட தெய்வம், ஒரு முனியை வணங்குறீங்க, இல்லை ஒரு கருப்பசாமி வணங்குறீங்க, இல்லை ஒரு சுடலமாட்டன் வணங்குறீங்கன்னா உங்களுக்கு தப்பு செஞ்சால் உடனே தூக்கும். இவன் தான் இந்த தப்பு, என் பிள்ளைக்கு தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு நீ எனக்கு இவனை தூக்கு, உனக்கு இது செய்கிறேன்னு சொல்லுங்க, உடனே மறுநாள் ஒரு 11 நாள் இல்லைன்னா இந்த வெள்ளி அடுத்த வெள்ளிக்குள்ள உங்களுக்கு தப்பு செஞ்சவனை தூக்கி விட்டுறீங்க, அடிச்சு விட்டுறீங்க. இது எனக்கு நடந்தது தான். நான் என்னைக்குமே உங்களுக்கு வீடியோவை பதிவிடுவேன். எங்களை வந்து ஒருத்தவங்க எதிர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு 11 நாள் 20 நாள் ஆச்சு. 11 நாளைக்கு மேலேயே 11 நாளைக்குள்ளேயே அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நாங்கள் நம்பினோம், நாங்கள் கும்பிட்ற சாமி உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் போக ஏன்னா நாங்கள் எதுவும் தப்புக்கு போகலை, எங்களை தான் அவங்க வந்து திட்டியிருக்காங்க, தப்பு செஞ்சுருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நம்ம வந்து திருப்பி அவங்களுக்கு எதிராக செய்வனையும் பண்ண தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்மளோட நம்ம வணங்குற தெய்வத்தை நம்ம இறுக்கி பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வணங்குற தெய்வம் அவனை போய் அடிக்கி. இது 100க்கு 100 உண்மை. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்கள் வந்து இஷ்ட தெய்வ வழிபாட்டை கைவிட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு நடக்குதுனாலும் உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு, இப்போ குலதெய்வம் ஒருத்தவங்களுக்கு பெண் தெய்வமாக இருக்கும், ஆனால் ஒரு பெண் தெய்வம் டக்குன்னு ஏறி போய் ஒரு ஆளை வந்து டக்குன்னு அடிக்காது. காளியை தவிர மற்ற தெய்வம்லாம் காளியவே ஈஸியாக கட்டிடுவாங்க. ஏன்னா காளி வச்சு தான் மை மாந்திரிகம் எல்லாமே தயாரிக்கிறது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களை இஷ்ட தெய்வம் ஒன்று வச்சுருப்பீங்க. வீரப்பூர் மகாமுனி, வெண்ணங்குடி முனியப்பன், இந்த மாதிரி பெரிய பெரிய முனிங்க, கற்பனை அழகர் மலை 18ஆம் படி கற்பனசாமி, மதுரை பாண்டி முனி, இந்த மாதிரி இருக்கிற சுடலமாட்ட சாமி, இந்த மாதிரி தெய்வங்களை வந்து நீங்கள் வணங்கும் போது அவங்களுக்கு உண்டான பலிகளை, அவங்களுக்கு உண்டான பூஜைகளை வந்து நான் செய்கிறேன், எனக்கு இது செஞ்சு கொடு, என்னை எதிர்த்தவனா நீ சாட்சி காட்டு அப்படின்னு அந்த தெய்வத்திட்ட சொல்லும் போது நீங்கள் ஒரு கொடுக்குற கட்டளையை அந்த தெய்வம் ஏற்றுக்கிட்டு அந்த கட்டளையை நிறைவேற்றி உங்களுக்கு கொடுத்து, தான் இருக்கேன், நான் உன் குடும்பத்தை காத்துக்கிட்டு இருக்கேன், நான் உன் ரூபத்துல இருக்கேன், உன்னோட வீட்டுல நான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்க தெய்வம் வந்து அந்த இடத்துல அந்த இஷ்ட தெய்வம் நிறைவேற்றி அந்த எதிராளியை கட்டி இழுத்து போட்டு அடிச்சு தும்சம் செஞ்சு உங்களுக்கு கண் முன்னாடி காட்டி கொடுக்கும். அதுதான் நீங்க வந்து உங்களோட எதிராளியை வந்து வீழ்த்துற ஒண்ணு. நீங்க வந்து செய்வன பண்ணல, நான் தெய்வத்தையும் நம்பியிருக்கேன்னா இஷ்ட தெய்வத்தை நல்லா இறுக பற்றி அவங்ககிட்ட இந்த முறையை வைங்க. கண்டிப்பான முறையில உங்களோட எதிரிகள் 100க்கு 100% அழிந்து விடுவார்கள். உங்கள் தொழில் வளம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். மேலும் எதுவும் தகவல்னா கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்களுக்கு உண்டான வீடியோ அடுத்த வீடியோவில் பதிவு செய்யப்படும்.